Hello aspirants, welcome to G to SSC Tamil. நான் Gopal. A convex mirror used for rear view on an automobile has a radius of curvature of 3 meter. If a bus is located at 5 meter from this mirror, find the position, nature, size of the image அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ அப்போ மிரரை பற்றி பேசிக்காக சில விஷயங்கள் இந்த சம்மை அப்ரோச் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அது எப்படி இருக்கும்? ஃபோக்கல் லென்த் அது எப்படி இருக்கும்? இது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். இது ஃபோக்கஸ், இது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ரைட்டா? இங்க இருந்து இங்க லென்த், இதுதான் ஃபோக்கல் லென்த்னு சொல்லுவோம், ஸ்மால் எஃப். இங்க இருந்து இங்க இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவோம், அது ஆர்னு சொல்லுவோம், சின்னு சொல்லுவோம். சி எப்படி இருக்கும் அப்படின்னா 2 இன்டூ ஃபோக்கல் லென்த்தாக இருக்கும். சரியா? அதாவது இந்த லென்த் வந்து எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எப்படி இருக்குன்னா 2x இருக்கும் அப்படின்றது அர்த்தம், ரைட்? நெக்ஸ்ட், கான்கேவ் மிரர்ல ஃபோக்கஸ்ன்றது எப்படி இருக்குன்னு பாருங்க, லெஃப்ட் சைட்ல இருக்கு. நெக்ஸ்ட், கான்வெக்ஸ் மிரர்ல ஃபோக்கஸ், இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இது எல்லாமே என்ன இருக்குன்னா ரைட் சைட்ல இருக்கு. நான் அதை ஏன் சொல்றேன்னா இதுக்கும் ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, இதை நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து சைன் கன்வென்ஷன் அப்படின்றத பார்ப்போம். இதெல்லாம் என்னதுன்னா சைன் கன்வென்ஷன். நம்ம புக்ல இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஒரு கான்கேவ் மிரரா இருக்கட்டும் ஆர் கான்வெக்ஸ் மிரரா இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே வந்து சேம் பிரின்சிபல் தான் அப்ளை ஆகும். இப்போ மிரரோட லெஃப்ட் சைடில், அதாவது மிரரோட லெஃப்ட் சைடு இதுதான், மிரரோட லெஃப்ட் சைடில் எப்பயுமே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா மைனஸ் சிம்பிள் தான் போகணும். சரியா? அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா, இப்போ யூ இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட். சரியா? ஸோ இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதோட டிஸ்டன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நான் எப்படி எடுக்கணும்னா -5, -2, -3 இந்த மாதிரி தான் எடுக்கணும். இது பேசிக் என்னன்னா கிராஃப் தான். கிராஃப்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அப்படின்றது ரெண்டு இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் என்ன? லெஃப்ட் சைடு, அதாவது இந்த இதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மைனஸ்னும் இங்கே ப்ளஸ் சிம்பிளும் போடும். சரியா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எப்பயுமே வந்து லெஃப்ட் சைடில் மைனஸாக இருக்கணும், ரைட் சைட் ஆஃப் த மிரரில் எப்பயுமே பாசிட்டிவாக ப்ளஸ்ஸாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஹைட். ஹைட்டை பொறுத்த வரைக்கும் ஒய் ஆக்சிஸை எடுத்துக்கணும். ஒய் ஆக்சிஸ், ஒய் டேஷ் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் அதாவது இந்த ஆரிஜின்லேருந்து மேலே நம்ம என்ன பண்ணுவோம், பாசிட்டிவ் டைரக்ஷன், அதாவது பாசிட்டிவ்ல போடும். இங்கே ஒய் டேஷ்ல என்ன பண்ணுவோம், மைனஸ்ல போடும். சரியா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஆக்சிஸ்ல ஸ்ட்ரெயிட்டா இருந்தது, அதாவது எரெக்டா இருந்தது அப்படின்னா நம்ம அதை பாசிட்டிவ்னு சொல்லுவோம். சரியா? இஃப் இன்வெர்டடா இருந்ததுன்னா அதை நெகட்டிவ்னு சொல்லுவோம். இது லெஃப்ட் சைடா இருந்தாலும் சரி, ரைட் சைடா இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே வந்து இது சேம் தான். எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும்தான், அதாவது டிஸ்டன்ஸ் மட்டும்தான் வந்து அந்த லெஃப்ட் ரைட்ன்றத சேஞ்சுன்றது இருக்கும், ரைட்டா? சரி, ஓகே, இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட். என்னோட மிரர்ல இருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூன்னு சொல்லுவாங்க. என்னோட மிரர்ல இருந்து இமேஜோட டிஸ்டன்ஸ், இமேஜோட டிஸ்டன்ஸ் இங்க இருக்கலாம் ஆர் இங்க இருக்கலாம், அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா வின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வின்றது ரைட் சைட்ல இருந்ததுன்னா மைனஸ்ல வந்து டினோட் பண்ணுவோம், ரைட் சைட்ல இருந்ததுன்னா பிளஸ்ல டினோட் பண்ணுவோம், லெஃப்ட் சைட்ல இருந்ததுன்னா மைனஸ்ல டினோட் பண்ணுவோம். அதே தான் வந்து யூவுக்கும். யூவை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆப்ஜெக்ட்ன்றது எப்பயுமே நம்ம லெஃப்ட் சைடில் தான் வந்து வைப்போம். ஆப்ஜெக்ட்ன்றது லெஃப்ட் சைடு ஆஃப் த மிரர்ல தான் இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஜெக்ட்ன்றது எப்பயுமே ஆல்வேஸ் லெஃப்ட், ஸோ தட் ஆல்வேஸ் மைனஸ், ரைட்டா? ஸோ யூ எப்படி இருக்கும், பி எப்படி இருக்கும், இது நம்ம தெரிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த் இப்போ கான்கேவ் மிரர், இதுக்கு ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, எந்த பக்கம் இருக்குன்னு பாருங்க. கான்கேவ் மிரர்ல ஃபோக்கஸ்ன்றது லெஃப்ட் சைடில் இருக்கு. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியதுக்கு நம்ம என்னென்னு பண்ணுவோம், மைனஸில் வந்து போடுவோம், கரெக்டாக? ஸோ மைனஸ் சிம்பிள் வரணும்.
கான்வெக்ஸ் மிரர்ல பாருங்க எப்படி இருக்குன்னு. கான்வெக்ஸ் மிரர்ல உங்களோட ஃபோக்கஸ்ன்றது எந்த பக்கம் இருக்கு? ரைட் சைடில் இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ என்னோட ஃபோக்கல் லென்த்தை நான் பாசிட்டிவ்ல போடணும் மிரர். இதுவே லென்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படியே சேஞ்ச் ஆகும். கான்கேவ் லென்ஸ் இது எஃப்ன்றது பாசிட்டிவாகவும் கான்வெக்ஸில் வந்து எஃப்ன்றது நெகட்டிவாகவும் வரும். ரைட்டா? அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது மேக்னிஃபிகேஷன். இந்த மேக்னிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு என்னென்னலாம் சொல்லும் அப்படின்னா, நேச்சர் மேக்னிஃபிகேஷன் என்னென்ன சொல்லும் அப்படின்னா, நேச்சரை சொல்லும், நேச்சர் ஆஃப் த இமேஜ் சொல்லும். இது டிமினிஷ்டா இருக்கா இல்ல எந்த மாதிரி இருக்கு அப்படின்றதையும் நமக்கு சொல்லும். சரியா? சரி, ஓகே. இப்போ எம் அப்படின்றது, எம்மோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா h dash divided by h. hன்றது இமேஜோட சைஸ், ஹைட் ஆஃப் த இமேஜ். hன்றது ஆப்ஜெக்டோட ஹைட், ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இல்ல இப்படி கூட போடலாம், m is equal to minus v divided by u. இப்படி போடலாம். vனா என்னது? மிரர்ல இருந்து இமேஜுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். யூன்றது மிரர்ல இருந்து ஆப்ஜெக்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ரைட்டா? சரி, அடுத்து கான்கேவ் மிரர்ல, கான்கேவ் மிரர்ல இருக்கிறேன், எனக்கு எம்ன்றது பாசிட்டிவா இருக்கு அப்படின்ற பட்சத்துல என்னோட நேச்சர் ஆஃப் த இமேஜ்ன்றது எப்படி இருக்கும்? நேச்சர் ஆஃப் த இமேஜ் எப்படி இருக்கும் அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? ஸோ எம்ன்றது பாசிட்டிவா இருந்ததுன்னா என்னோட இமேஜ்ன்றது விர்ச்சுவலாவும் எரக்டாவும் இருக்கும். இதுவே எம்ன்றது மைனஸ்ல இருந்ததுன்னா என்னோட இமேஜ்ன்றது ரியலாவும் இன்வெர்டடாகவும் இருக்கும். சரியா? எரக்ட்னா நம்மளோட இமேஜ் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சார், ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம இமேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதாவது சேம் அந்த எப்படி சொல்றது, தலைகீழா இல்லாம நேரா இருக்கும். சப்போஸ் தலைகீழா இருந்ததுன்னா அதை இன்வெர்டட்னு சொல்லுவோம். ரைட்டா? சரி, இது கான்கேவ் மிரருக்கு. கான்வெக்ஸ் மிரருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியலாவும், இந்த இது வந்து சேம் தான். பாசிட்டிவா இருந்ததுன்னா இதுக்கு எல்லாமே சேம் தான். பட் நெகட்டிவா வரும்னா கேட்டீங்கன்னா நெகட்டிவா வராது. ஏன்னா ஒரு கான்வெக்ஸ் மிரர்ல ஃபார்ம் பண்ணக்கூடிய இமேஜ்ன்றது எப்பயுமே ரியலா இருக்கவே இருக்காது. அதனால வந்து எம்ன்றது ஒரு கான்வெக்ஸ் மிரர்ல மைனஸ்ல வரவே வராது. ரைட்டா? சரி, ஓகே. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன். A convex mirror used for rear view on an automobile has a radius of curvature வந்து 3 மீட்டர். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 3 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ எஃபோட வேல்யூ என்னது? எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை 2. எஃபோட வேல்யூ என்னது? 3/2. ஓகே. நீங்க கான்வெக்ஸ் மிரர்னு சொல்லிட்டாங்க. கான்வெக்ஸ் மிரருக்கு என்னோட இமேஜோட நேச்சர்ன்றது எப்படி இருக்கணும்? ரியலா கண்டிப்பா இருக்கவே கூடாது. அப்போ விர்ச்சுவலாவும் எரக்டாவும் மட்டும்தான் இருக்கும். இதை ஏன் கரெக்டா சொல்றேன் அப்படின்னா, நம்ம தான் பார்த்தோம்ல, கான்வெக்ஸ் மிரருக்கு மைனஸ்ல எம் வராது, பிளஸ்ல தான் வரும். அப்படி பிளஸ்ல வந்ததுன்னா விர்ச்சுவலாவும் எரக்டாவும் தான் என்னோட இமேஜ்ன்றது இருக்கும். அதை வச்சு நான் சம்லாம் போடாமலே நான் கண்டுபிடிச்சிட்டேன். மேத்தமெட்டிக்கலாவும் இதை நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ யூன்றது என்னது? யூ பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 5 மீட்டர். வி என்னன்னு தெரியாது, எஃப்ன்றது 3/2 தெரியும். வி முதல்ல கண்டுபிடிச்சிரும், அதுதானே பொசிஷன். ஸோ 1/f is equal to 1/u plus 1/v தான் என்னோட ஃபார்முலா. இதை நம்ம சால்வ் பண்ணணுமா என்ன கிடைக்கும்? 3/2ன்றது எஃப்னா 2/3ன்றது 1/f. கரெக்டா? யூன்றது நம்ம பாசிட்டிவ்ல போட்டிருக்கோம். ஆனா பாசிட்டிவ்ல போடலாமா? ஏன்னா மிரரோட லெஃப்ட் சைட்ல தான் வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட்ன்றது இருக்கும். அப்படி ஆப்ஜெக்ட்ன்றது லெஃப்ட் சைட்ல இருக்கும்போது எப்பயுமே வந்து மைனஸ்ல தான் வந்து கேரி ஆகணும். அப்போ நீங்க +5 போடக்கூடாது, -5ன்றது போடணும். சரியா? அது வந்து எல்லாருமே மிஸ்டேக் பண்ணக்கூடியது. நானே இங்க மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், ஜஸ்ட் மிஸ். -5 plus 1/v. அப்ப என்ன வரும்? 2/3 plus 1/5 is equal to 1/v. அப்போ 13/5
15 is equal to 1 by v. v ஓட வேல்யூ என்னது 15 divided by 13. v வந்து என்னவா இருக்கு பாசிட்டிவா இருக்கு, which means என்ன அர்த்தம், என்னோட இமேஜ் அதாவது மிரரோட ரைட் சைட்ல என்னோட இமேஜ்ன்றது ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மேக்னிஃபிகேஷன். மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா மைனஸ் வி டிவைடட் பை யூ, கரெக்டா? ஸோ மைனஸ் 15 டிவைடட் பை 13, யூ வந்து எவ்வளோ -1. மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல், இங்கே இது கேன்சல். அப்போ எம்மோட வேல்யூ எவ்வளோ 3 டிவைடட் பை 13. பிளஸ்ல தான் வந்திருக்கு, மைனஸ்ல வரல. நான் தான் சொன்னல மைனஸ்ல வராதுன்னு. அப்போ 3 டிவைடட் பை 13 எப்படி போடலாம் 0.23 போடலாம் மேக்னிஃபிகேஷன். சரி, இந்த 0.23க்கு என்ன அர்த்தம்னா என்னோட ஆப்ஜெக்ட் 1 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட இமேஜ்ன்றது எப்படி இருக்கும்னா 0.23 சென்டிமீட்டர் தான் இருக்கும்னு அர்த்தம். இதுவே 2 சென்டிமீட்டரா இருக்குன்னா 0.46 சென்டிமீட்டரா வந்து என்னோட இமேஜ் இருக்கும். என்னோட ஆப்ஜெக்ட்ன்றது 3 சென்டிமீட்டரா இருந்ததுன்னா என்னோட இமேஜ்ன்றது என்னவா இருக்கும் 0.69 சென்டிமீட்டரா இருக்கும். ஸோ 0.23 ஃபேக்டர்ல வந்து என்ன ஆகும்னா கம்மியாகும். ஸோ என்னோட ஆப்ஜெக்டோட ஹைட்டுக்கும் இமேஜோட ஹைட்டுக்கும் பாருங்க சின்னதா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், டிமினிஷ்டா இருக்கு, டிமினிஷ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட ஆன்சர். நேச்சர் என்னது, வெர்ச்சுவலாவும் எரெக்டாவும் இருக்கும். சைஸ் பார்த்தீங்கன்னா டிமினிஷ் ஆயிருக்கும். பொசிஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, பொசிஷன் வந்து 15 டிவைடட் பை 13 இருக்கும். An object 4 cm in size is placed at 25 cm in front of a concave mirror of focal length 15 cm. At what distance from the mirror should a screen be placed in order to obtain a sharp image? Find the nature and size of the image. கேள்வியில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட சைஸ்ன்றது 4 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டான். ஹைட் தான் வந்து சைஸ் 4 சென்டிமீட்டர். 25 சென்டிமீட்டர் தான் வந்து என்னதுன்னா யூ இஸ் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர் மைனஸ்ல போடணும். அடுத்து கான்கேவ் மிரரோட ஃபோக்கல் லென்த்ன்றது மைனஸ்ல வரணும், மைனஸ் 15 சென்டிமீட்டர். அட் வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மிரர் ஷுட் எ ஸ்கிரீன் பி பிளேஸ்ட். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து எந்த கரெக்டான டிஸ்டன்ஸ்ல நான் ஸ்கிரீனை வச்சா என்னோட இமேஜ் வந்து ஷார்ப்பா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இமேஜுக்கும் மிரருக்குமான அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து இப்ப கேட்குறாங்க. வியோட வேல்யூ என்ன. அடுத்து ஃபைண்ட் த நேச்சர் என்னன்னு தெரியணும். அதே மாதிரி சைஸ் ஆஃப் த இமேஜ் என்ன அப்படின்றது தெரியணும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபார்முலால அப்ளை பண்ணிடுவோம். 1 by f is equal to 1 by u plus 1 by v. f ஓட வேல்யூ என்ன -15 is equal to u ஓட வேல்யூ என்ன -25 plus 1 by v. என்ன பண்ணலாம், மைனஸ் இதை வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக இப்படி எழுதிக்கலாம். பிளஸ் 1 by 25 is equal to 1 by v. இப்போ என்ன பண்ணிப்போம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -25 plus 15 is equal to 15 into 25 என்றது கிடைக்கும். கரெக்டா? என்ன பண்ணிக்கலாம், -10 divided by 15 into 25 கேன்சல் பண்ணோம்னா 2 divided by 3 வரும். அதான் 1 by v. இப்போ வியோட வேல்யூ என்னது 75 divided by 2, அதாவது -75 divided by 2. இதை நம்ம எப்படி எழுதலாம், 37.5 இன்னும் எழுதிக்கலாம் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் மேக்னிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணலாம், -v divided by u. மைனஸோட வேல்யூ என்ன, இங்க சைஸ் கொடுத்துட்டான்ல, ஹைட் வந்து கொடுத்துட்டான். சரி, ஓகே. -v divided by u. மைனஸ் ஆஃப் -75 divided by 2, இது v. u எழுதிக்கிறேன் 1 divided by u ன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? ஸோ யூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -25. மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல், இது வந்து ஒரு 3 டைம்ஸ், இது ஒரு 1 டைம்ஸ். ஸோ என்னோட மேக்னிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா -3 divided by 2. ஸோ மேக்னிஃபிகேஷன் என்ன, -3 divided by 2. என்னோட மேக்னிஃபிகேஷன்ன்றது மைனஸ்ல வந்ததுன்னா என்ன அர்த்தம், மைனஸ்ல வந்ததுன்னா
கண்டிப்பா அது ஒரு ரியலாவும் இன்வெர்டடாவும் இருக்கக்கூடிய ஒரு இமேஜா இருக்கும். அடுத்து என்னோட ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து 1 சென்டிமீட்டரா இருந்ததுன்னா என்னோட இமேஜோட ஹைட் எவ்வளோ இருக்கும்? 3/2 சென்டிமீட்டரா இருக்கும். அப்போ ஆப்ஜெக்டோட ஹைட் 4 சென்டிமீட்டரா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? 3/2 into 4 சென்டிமீட்டரா வந்து என்னோட இமேஜோட ஹைட் இருக்கும். விச் இஸ் எவ்வளோ? 6 சென்டிமீட்டரா என்னோட இமேஜோட அந்த சைஸ்ன்றது இருக்கும். சரியா? ஸோ நேச்சரு, சைஸு எல்லாமே வந்து கண்டுபிடிச்சாச்சு. வியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா லென்சஸ் வச்சு. ஸோ லென்சஸ்லேயே நம்ம என்ன பண்ணிக்கணும்? கொஞ்சம் பேசிக்காக வந்து சம் போகிறதுக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்ன தெரிஞ்சு வச்சுக்கலாம்? முதல்ல கான்கேவ் லென்ஸ் எப்படி இருக்கு, கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி இருக்கு? இந்த மாதிரி இருக்கும். கான்கேவ் லென்ஸ் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஓகே. கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கஸ் அப்படின்றது எப்படி இருக்கும்? ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவா வருமா, நெகட்டிவா வருமா? இதை ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நான் என்ன சொல்லியிருந்தேன் முன்னாடி வந்து மைனஸ்ல வந்து கான்கேவ் மிரருக்கு வந்து வந்திருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கணும்? பிளஸ்ல இருக்கணும். கான்வெக்ஸ் லென்ஸுக்கு எப்படி இருக்கும்? கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த்ன்றது மைனஸ்ல வந்து இருக்கும். சரியா? சரி. நெக்ஸ்ட் அதோட மிரர் ஃபார்முலா, மேக்னிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. V divided by U தான் வரும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்ம வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கான்கேவ் லென்ஸ் ஆனது விர்ச்சுவல் அண்ட் எரக்ட் இமேஜை தான் வந்து உண்டு பண்ணோம். அந்த விர்ச்சுவல் அண்ட் எரக்ட் இமேஜ் ஆனது ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்கோ, ஆப்ஜெக்ட் எந்த சைட்ல இருக்கோ அதே சைட்ல தான் வந்து இமேஜும் இருக்கும். சரியா? அப்போ என்னோட இமேஜ்ன்றது கண்டிப்பா என்னவா இருக்கும்? ஆப்ஜெக்ட்ன்றது லெஃப்ட் சைட்ல தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இமேஜ்ன்றது அப்போ கண்டிப்பா லெஃப்ட் சைட்ல தான் இருக்கும். சரியா? ஸோ இவ்வளவுதான் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. தெரிஞ்சுக்கிட்டாச்சு. நம்ம சமூக போயிடுவோம். அதுக்கு முன்னாடி மேக்னிஃபிகேஷன் இருக்கு. மேக்னிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படியே வைசே வெர்சா வந்துடும். கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ். எம்ன்றது பாசிட்டிவா இருந்ததுன்னா என்னோட கான்கேவ் லென்ஸ் என்ன மாதிரி இருக்கும்னா எரக்டாவும், அதாவது இமேஜ்ன்றது எரக்டாவும் விர்ச்சுவலாவும் இருக்கும். இதேதான் வந்து கான்வெக்ஸ் லென்ஸுக்கும். இதே வந்து எம் மைனஸ்ல இருந்தது, மேக்னிஃபிகேஷன் மைனஸ்ல இருந்ததுன்னா கான்கேவ் லென்ஸ்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், என்னோட கான்கேவ் லென்ஸ்ல வரக்கூடிய இமேஜ்ன்றது எரக்டாவும் விர்ச்சுவலாவும் தான் இருக்கும். அதே மாதிரி எந்த சைட்ல வந்து ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த சைட்ல தான் வந்து என்னோட இமேஜும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். சரி, அப்போ கான்வெக்ஸ் லென்ஸுக்கு எப்படி இருக்கும்? ரியலாவும் இன்வெர்டடாவும் இருக்கும். ஓகே, ஸோ தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். A concave lens has focal length of 15 centimeter. ஸோ கான்கேவ் லென்ஸ் அதோட ஃபோக்கல் லென்த் வந்து 15 சென்டிமீட்டர் அப்படின்றது சொல்லிட்டாங்க. இப்போ வந்து என்னோட ஃபோக்கல் லென்த்ன்றது பிளஸ்ல இருக்கணுமா மைனஸ்ல இருக்கணுமா? கண்டிப்பா வந்து பிளஸ்ல தான் இருக்கணும். அடுத்து at what distance should the object from the lens be placed? ஆப்ஜெக்ட் வந்து எங்க பிளேஸ் பண்ணா என்னோட இமேஜ்ன்றது 10 சென்டிமீட்டர் from the lensல இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. Bன்றத கொடுத்துட்டான். கரெக்டா? Bன்றத கொடுத்துட்டான். Uன்றத கண்டுபிடி அப்படின்னு சொல்றான். சரி, என்னோட ஆப்ஜெக்ட் இருக்கிற அதே சைட்ல தான் என்னோட இமேஜும் இருக்கும். என்னோட ஆப்ஜெக்ட்ன்றது எப்பயுமே லெஃப்ட்ல தான் இருக்கும். நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி, மிரர்ல சொன்ன மாதிரி. கரெக்டா? ஸோ அப்போ என்னோட இமேஜும் வந்து லெஃப்ட்ல தான் இருக்கும். அப்படி லெஃப்ட்ல இருந்ததுன்னா என்னோட இமேஜோட அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கும். -10 சென்டிமீட்டர். வேற ஏதாவது கண்டுபிடிக்கணுமா? வேற எதுவுமே கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. U என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ரைட்டு. சரி, என்ன பண்ணிடுவோம்? ஃபார்முலா அப்படியே போட்டுருவோம். 1/f is equal to 1/v minus 1/u. f ஓட வேல்யூ என்ன? 15.
1 divided by 15 is equal to 1 divided by minus 10 minus 1 divided by u. So 1 divided by 15 plus 1 divided by 10 is equal to 1 divided by u. இப்போ எனக்கு என்ன வரும் 10 plus 15. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிளஸ் மைனஸ்ல வந்து பயங்கரமா இந்த கன்ஃபியூஷன் வரும். அதே கன்ஃபியூஷன் தான் பார்த்தீங்கன்னா இப்பயும் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபோக்கல் லென்த்தோட பிளஸ் மைனஸ் சிம்பிளை பத்தி நான் கொஞ்சம் வந்து கிளாரிஃபை பண்ணோம். இதுக்கு முன்னாடி வந்து நான் கரெக்டா சொன்னனா இல்ல தப்பா சொன்னனான்றது எனக்கே தெரியல. ஸோ வந்து கரெக்டா இப்போ கிளாரிஃபை பண்றேன். கரெக்டா வந்து கேட்டுக்கோங்க. நான் தப்பா சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. சரியா? மிரர், அப்புறம் வந்து லென்ஸ், கான்கேவ், அப்புறம் வந்து கான்வெக்ஸ். என்னோட கான்கேவ் மிரர்ல ஃபோக்கல் லென்த் ஆனது பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா அப்படின்றத கேட்டிருந்தேன். லெஃப்ட் சைட்ல தான் வந்து என்னது என்னோட ஃபோக்கஸ் இருக்கிறதுனால மைனஸ்ல வரும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். கரெக்டா? கான்வெக்ஸ்ல வந்து பிளஸ்ல இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இது மிரரோட சினாரியோ. சரியா? இதுவே நம்ம லென்ஸோட சினாரியோல பார்த்தோம் அப்படின்னா அதே தான் வரும். லென்ஸ்ல மைனஸ், கான்வெக்ஸ்ல பிளஸ். இதை மட்டும் நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வெரி சாரி, இதுக்கு முன்னாடி வந்து தப்பா சொல்லியிருந்தேன்னா. ஓகேவா? ஏன்னா வந்து நான் இந்த வீடியோ வந்து பல தடவை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு தடவையும் ஒரு இஷ்யூ ஆயிட்டு இருக்கிறதுனால கட் பண்ணி எடுக்கிறதுனால நானே வந்து பல தடவை குழம்பி போயிடுறேன். அதுதான், அதை மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. சரி, நம்ம வந்து பார்த்துடலாம். இங்க வந்து என்ன இருக்கணும்? இங்க மைனஸ் இருக்கணும், இங்க மைனஸ் இருக்கணும். ஸோ இதை நான் அழிச்சுக்கிறேன். ஸோ என்ன வரும்? 30 minus 2 plus 3 is equal to minus 1 by u. இப்போ வந்து 1 by 30 is equal to minus 1 by u. அப்போ u ஓட வேல்யூ என்னதுன்னா minus 30 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வேற என்ன கண்டுபிடிக்கணும்? மேக்னிஃபிகேஷன் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னது? v டிவைடட் பை u. v ஓட வேல்யூ எவ்வளோ? v ஓட வேல்யூ -10. u ஓட வேல்யூ என்ன? -30. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 டிவைடட் பை 3. பாசிட்டிவ்ல தான் வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி. நெகட்டிவ்ல நம்மளோட மேக்னிஃபிகேஷன்றது வராது. பிகாஸ் நெகட்டிவ்ல வந்ததுன்னா அது ரியல் இமேஜ்ல போய் சேர்ந்துடும். இது எப்பயுமே வந்து என்னவா இருக்கும்? விர்ச்சுவல் அண்ட் எரக்டா தான் இருக்கணும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வேற என்ன கண்டுபிடிக்கணும்? வேற எதுவுமே கண்டுபிடிக்க தேவையில்ல. இந்த கொஸ்டின் அவ்வளவுதான். A 2 cm tall object is placed under perpendicular to the principal axis of a convex lens of focal length 10 cm. The distance of the object from the lens is 15 cm. Find the nature, position, size of the image. Also find its magnification. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் 2 சென்டிமீட்டர் டால்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்சோட வேல்யூ எவ்வளோனா 2 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்ன்றது எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். சரியா? ஃபோக்கல் லென்த்ன்றது பாசிட்டிவா இருக்கும். மிரரா இருந்தாலும் சரி, லென்ஸா இருந்தாலும் சரி, சேம் தான். 10 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வேற என்ன? டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த லென்ஸ் வந்து எவ்வளோனா 15 சென்டிமீட்டர். -15 சென்டிமீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? bன்றதை கண்டுபிடிக்கணும். மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை வச்சு நம்ம ஹைட் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 1 டிவைடட் பை f is equal to 1 டிவைடட் பை v minus 1 டிவைடட் பை u. f ஓட வேல்யூ என்ன? 1 டிவைடட் பை 10 is equal to 1 டிவைடட் பை v minus 1 டிவைடட் பை -15. minus into minus plus. ஸோ அப்போ 1 டிவைடட் பை 10 minus 1 divided by 15 is equal to 1 divided by v. அப்போ எனக்கு கிடைக்கக்கூடியது என்னது? 5 divided by, இதை நார்மலாகவே போட்டலாம். LCM மெத்தட் 30. 3 minus 2 is equal to 1 divided by v. v ஓட வேல்யூ எவ்வளோ? 30. v 30 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும்.
மேக்னிஃபிகேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? மேக்னிஃபிகேஷன் வந்து v டிவைடட் பை u. v யோட வேல்யூ எவ்வளோ 30, u ஓட வேல்யூ எவ்வளோ -15. சரியா? ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்? -2ன்றது தான் என்னோட மேக்னிஃபிகேஷன். ஸோ மைனஸ்ல வந்ததுனால என்னோட இமேஜ்ன்றது எப்படி இருக்கும்? இன்வெர்டடாகவும் ரியலாகவும் இருக்கும். சரியா? இந்த 2 எதை டினோட் பண்ணுது? ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் 1 சென்டிமீட்டரா இருந்ததுன்னா என்னோட இமேஜோட ஹைட்ன்றது எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கும்? 2 சென்டிமீட்டர்னு இருக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் தான் ஹைட் ஆஃப் த இமேஜ். அப்போ எனக்கு ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்போ இமேஜோட சைஸ்ன்றது எப்படி இருக்கும்? 4 சென்டிமீட்டர்னு. ஓகேவா? ஸோ இதையே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இன்னொரு இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். தேங்க்யூ.